ஸ்ரீ குருப்பியோ நமக. படித்ததில் பிடிச்ச ஒரு கதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நிம்மதி எங்கே இருக்கிறது? ஒரு மனிதன் எந்த குறையும் இல்லை அவனுக்கு, ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லை. படுத்தா தூக்கம் வரல, ரொம்ப சிரமப்பட்டான். அவனோட மனைவி பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னான். பக்கத்தில் உள்ள காட்டில் ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்கே ஒரு பெரியவர் இருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவர் ஆசிரமத்துக்கு போனான். அந்த ஆள் பெரியவரை பார்த்த உடனே, ஐயா, மனசுல நிம்மதியே இல்லை, படுத்தா தூங்க முடியல. அவர் நிமிந்து அவனை பார்த்தாரு. தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது, இப்படி வந்து உக்காந்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு, உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது, தெரிஞ்சா உன்னோட நிம்மதி போயிடும் அப்படின்னு சொன்னார். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டாரு. சொல்றேன். அது மட்டும் இல்ல, மனம் தேவையில்லாத சமயங்கள்ல தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதும் இன்னொரு காரணம். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை. இரு, புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆசிரமத்துல விருந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னார். வயிறு நிறைய சாப்பிட்டான். பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி, இதுல படுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அவனும் படுத்துட்டான். பெரியவர் பக்கத்துல உட்காந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. கதை இதுதான். ரயில் புறப்பட போகுது. அவசர அவசரமா ஒருத்தன் ஓடி வந்து ஏறுறான். அவன் தலையில ஒரு பெரிய மூட்டை. ஒரு இடம் பிடிச்சு உக்காந்தான். ரயிலும் புறப்பட்டாச்சு. தலையில சுமந்து வந்த மூட்டையை மட்டும் கீழே இறக்கி வைக்கவே இல்லை. எதிர உக்காந்துருந்த ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்பா, எதுக்கு அந்த மூட்டையை சுமந்துட்டு வர? இறக்கி வையேன், போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், வேணாங்க, ரயில் என்ன மட்டும் சுமந்தா போதும், என்னோட சுமையை நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியவர் கதையை முடிச்சாரு. படுத்திருந்த நம்மளோட ஆசாமி சிரிச்சான். ஏன் சிரிக்கிற அப்படின்னு பெரியவர் கேட்டார். பைத்தியக்காரனா இருக்கான், ரயிலை விட்டு இறங்கும் போது மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போறாதா, அது அவனுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டாராம். யார் அவன் அப்படின்னு இயல்பா கேட்டான் அந்த ஆசாமி. நீ தான் அப்படின்னு சொன்னாராம் பெரியவர். என்ன சொல்றீங்க? பெரியவர் சொன்னாராம், வாழ்க்கைன்றதும் ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். பயணம் பூராவும் சுமந்து கொண்டே போறவங்க நிம்மதியா வாழ முடியாது. தேவைப்படுறத மட்டும் மனசுல வச்சுக்கணும். அவனுக்கு தன்னோட குறைய புரிய ஆரம்பிச்சுது. சுகமா தூக்கம் வந்தது. நல்லா ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். கண் முழிச்சப்போ எதிர பெரியவர் நின்றுட்டு இருந்தாரு. எழுந்துரு அப்படின்னு சொன்னாரு. அந்த தலைனைய தூக்கு அப்படின்னாரு. தூக்கினா அடுத்த நிமிஷம் ஆன அலறிட்டான். தலையணைக்கு அடியில ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. ஐயா, என்ன இது அப்படின்னு பயத்தோட கேட்டான். உன் தலைக்கு வெகு அருகில ஒரு பாம்பு, அப்படி இருந்தும் நீ நிம்மதியா தூங்கியிருக்க. அது எனக்கு தெரியாது. பாம்பு பக்கத்துல இருந்த ரகசியம் உன் மனசுக்கு தெரியாது, அதனால நீ நிம்மதியா தூங்கியிருக்க. அவன் புறப்பட்டான். நன்றி பெரியவரே, நான் போயிட்டு வரேன். நிம்மதி எங்க இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்னோட நிம்மதியும் என்னோட சந்தோஷமும் என்னோட மனசுக்குள்ளேயே ஒளிஞ்சுட்டு இருக்கு. அறிவோட வெளிச்சத்தால அதை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாமி கிளம்பி போயிட்டானாம்.